இந்த புனித வெள்ளி, இந்த விசேஷித்த இந்த ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வரவேற்கிறேன். ஒரு விசேஷித்த நாள். உலகெங்கும் இன்று நம் அப்பன் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூர்ந்து அவர் மரித்ததின் நோக்கம் என்ன, எதற்காக அவர் மரித்தார், எதற்காக அவர் மரிக்க போகணும், அவர் மரிக்கிறதுனாலே உலகத்திற்கு என்ன, பிறந்தவர் ஏன் தன்னை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார், மரணத்தினாலே இந்த பூமிக்கு கிடைத்த விளைவுகள் என்ன, அவர் மரணத்தின் நிமித்தம் அவரால் பிரித்தெடுக்கப்பட்ட அவருடைய ஜனத்திற்கு கிடைத்த ஒரு விசேஷமான ஒரு பாக்கியம் என்ன என்று இன்றைக்கு உலகெங்கும் நம் அப்பன் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை, அவருடைய மரணத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற தேவனுடைய சனமே, கர்த்தர் இந்த வேளையிலே நம்மோடு சில வார்த்தைகள் அவர் பேசும்படியாக அடியனை உங்கள் மத்தியிலே அவர் நிற்க செய்திருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக அவளோடு கூட வந்திருக்கிற உங்களோடு கர்த்தர் இந்த வேளையிலே அவர் பேசுவாராக. இந்த நாளிலே உங்களோடு கூட பேசும்படி உங்கள் மத்தியில் நான் வைக்கிற தலைப்பு ஷேடோ ஆஃப் கிராஸ், சிலுவையின் நிழல். நிழலை குறித்து சில காரியங்கள் உங்களோடு நான் பேசும்படியாக இருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நிழல், சிலுவையின் நிழல். இந்த சிலுவையின் நிழல் அடிவாரத்தில் வந்து தஞ்சம் அடைகிற யாராயிருந்தாலும் அந்த சிலுவையின் மூலமாக உண்டாகிற அந்த நிழலில் கிடைக்கிற நன்மைகள், ஒரு 3 காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் வைக்க நான் ஆசைப்படுகிறேன். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம், சங்கீத செய்திக்கு ஆதாரமாக அல்ல, உங்களுக்கு நான் இந்த வார்த்தையை உங்களுக்கு காட்டுகிறேன். சங்கீதம் 91:1 நாம் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவருடைய நிழல். இப்ப சர்வ வல்லவர் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி ஜனங்கள் எல்லாருக்காக அந்த சிலுவை மரத்துல, அந்த கல்வாரி சிலுவையில, அந்த கொல்கதா என்கிற அந்த மலையிலே நிறுவப்பட்ட அந்த சிலுவை மரத்திலே என் அப்பன் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமுடையவர் என்று சொல்லுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர், என் அப்பன் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் தொங்கினபடினாலே வேதம் சொல்லுகிறது, சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறவர்களுக்கு என்ன காரியங்கள் அவர்களுக்கு கிடைக்கிறது என்பதை குறித்து ஒரு 3 காரியங்கள் உங்கள் மத்தியிலே நான் வைக்க நான் விரும்புகிறேன். அதற்காக என் அப்பன் இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கும் போது அந்த 9ஆம் மணி நேரம் வந்த வேளையிலே அவர் பேச ஆரம்பித்தவுடன் அவர் பேசின 7 வார்த்தைகளில் ஒரு 3 வார்த்தைகளே உள் அடங்கியிருக்கிற அந்த நிழலில் வருகிற மக்களுக்கு கிடைக்கிற ஒரு காரியம் என்ன என்பதை உங்களுக்கு எடுத்து காட்ட நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
shadow gives, saves or rest. நிழல் ஒரு மனிதனுக்கு ஒரு பாதுகாப்பு, இல்லாவிட்டால் ஒரு இளைப்பாறுதல் உண்டு பண்ணுகிற ஒன்றாய் இந்த நிழல் காணப்படுகிறது. இந்த நாட்கள் நம்ம பார்க்கிறோம், எங்கு பார்த்தாலும் இந்த நாட்களிலே உஷ்ணம், கடுமையான வெயில். இந்த வெயில் காலங்களில் நாம் என்ன செய்கிறோம்? ஒருவேளை மற்றவர்கள் செய்கிற காரியங்களை நாம் பார்க்கக்கூடும். வெளியே போகிற மக்கள் நாம் பார்க்கும்போது கடினமான உஷ்ணத்தை அவர்கள் அதன் வழியாக போகும்போது, அந்த வெயிலே அவர்கள் போகும்போது அதை தணிக்கும்படி, தங்களுடைய சரீரத்தில் இருக்கிறதான அந்த உஷ்ணத்தை தணிக்கும்படி சிலர் என்ன செய்வார்கள்? வழியில் இருக்கிறதானே ஏதாகிலும் ஒரு சிற்றுண்டியை, பானங்களை அவர்கள் பகிர்வதை நாம் பார்த்திருக்கிறோம். சிலரை நாம் பார்க்கிறோம், அவர்கள் என்ன செய்வார்கள்? எங்கேயாகிலும் நிழல் இருக்கா, எங்கேயாவது நிழல் கிடைக்குமா என்று பார்த்து தங்களுடைய அந்த சரீரத்தில் உண்டாகிறதான அந்த உஷ்ணம் அவருடைய சரீரத்தை விட்டு போக, அவர்களுடைய சரீரத்தில் இருக்கிறதான அந்த களைப்பு அவர்களை விட்டு நீங்க ஒரு நிழலை தேடி போகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க, சரீரத்தில் சில பலவீனங்களோடு கூட இருக்கிறவர்கள், சில வியாதிகளோடு கூட இருக்கிறவர்கள், சில டாக்டர்களுடைய அட்வைஸ்ல இருப்பாங்க. நீங்க உங்களுடைய சரீரத்தை நீங்கள் இப்படியாக நீங்கள் காத்துக்கொள்ளணும், ரொம்ப நீங்க வெளியே அலைச்சலாக கூடாது, ஆனீங்கன்னா உங்களோட சரீரம் பாதிக்கப்படும், வேறு விளைவுக்கு நேராக கொண்டு போகும். ஆகவே உங்களோட சரீரத்தை நீங்கள் தான் காத்துக்கொள்ளணும். வெயிலில் நீங்க போனீங்கன்னா கூட அங்காங்கே எங்காவது நிழல் இருந்தால் கொஞ்சம் அப்படி இருந்துட்டு அப்படி போங்க அப்படின்னு சிலருடைய டாக்டருடைய அட்வைஸ் நம்ம கேட்டிருப்போம். சிலர் நீங்களும் போகலாம், இல்லாவிட்டால் நம்ம பார்க்கக்கூடும். அப்போ சில மக்கள் அப்படியும் இருக்கிறார், தங்களுடைய சரீர பலவீனத்தின் நிமித்தம் வேற ஏதாகிலும் சரீரத்தில் உண்டாகிவிடுமோ, சரீரத்தில் வேறு விளைவுகள் உண்டாகிவிடுமோ என்று சொல்லி நிழலுக்கு நேராக தஞ்சம் அடைகிறதை நம்ம பார்க்கிறோம். ஏன் நம்மளுடைய பட்டணத்தில் மாத்திரமல்ல, எங்கே போனாலும் சரி, பஸ் போக்குவரத்துக்கு அரசாங்கம் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு விஷயம் என்னது? நிழற்குடை. இல்லை, பஸ் ஸ்டாப்னு சொல்கிறோம். அந்த பஸ் ஸ்டாப்பில் நம்ம நின்னா பஸ் வரும், ஏறி போவோம். ஸோ அப்போ அந்த பஸ் வர்ற வரைக்கும் நம்ம நிற்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? அதற்கு என்ன செய்கிறாங்க? அரசாங்கம் ஒரு நிழற்குடையை ஆயத்தப்படுத்துகிறாங்க. அப்போ இதெல்லாம் எதுக்கு நமக்கு காண்பிக்கப்படுதுன்னா, நிழல் என்று சொல்லும்போது அது ஒரு பாதுகாப்பு, இல்லை என்றால் நான் சொன்னது போல ஒரு இளைப்பாறுதல். ரெண்டு காரியங்கள் இந்த நிழல் மூலமாக நமக்கு ஒரு பயன் உண்டாகிறது போல, என் அப்பன் இயேசு கிறிஸ்து அந்த கொல்கதா என்கிற அந்த சிலுவையிலே, அந்த சிலுவை மரத்திலே அவர் தொங்கினது நிமித்தம் அந்த சிலுவையினால் உண்டான, அந்த சிலுவையினால் கிடைத்த அந்த நிழலில் வந்த யாவருக்கும் என் அப்பன் இயேசு கிறிஸ்து ஒருவரையும் வெறுமையாய் அனுப்பல, அவர்கள் எல்லோரையும் தம்முடைய விலையேற பெற்ற அவருடைய அன்பினால் அவர்களை ஆசீர்வதித்ததை நாம் பார்க்க முடியும். அப்படி ஒரு 3 காரியங்கள் உங்களுக்கு அந்த நிழல் மூலமாக உண்டாகிற காரியங்கள் என்ன என்பதை உங்களுக்கு மிக சுருக்கமாக உங்களுக்கு நான் காட்ட நான் விரும்புகிறேன். இந்த நிழல்ல நீங்கள் இந்த ரெஸ்ட், ஆங்கிலத்தில் நம்ம பார்க்கும்போது ரெஸ்ட் என்று நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வார்த்தை சேவ், பாதுகாப்பு, சேவ் என்று சொன்னேன். ஆனால் அந்த சேவ் என்ற அந்த வார்த்தைக்கு பதிலாக இன்றைக்கு இந்த ரெஸ்ட் என்ற அந்த ஆங்கில வார்த்தையிலே அந்த முதல் வார்த்தை ஆர் என்கிற அந்த வார்த்தையில வருகிற ஒரு 3 காரியங்கள் அந்த நிழல்ல அவருடைய பிள்ளைகளுக்கு என் அப்பன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த சிலுவையினாலே நாம் கிடைக்க பெற்றிருக்கிறோம். முதலாவது ஒன்று ரிஃபைன் என்கிற ஒரு வார்த்தை. ரெஸ்ட், அந்த சிலுவையின் அந்த நிழலில் நிற்கிற, தஞ்சம் அடைகிற, பாதுகாப்புக்காக, ஒரு இளைப்பாறுதலுக்காக வருகிற பிள்ளைகளுக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்கிற ஒரு காரியம் என்னன்னா ரிஃபைன். ரிஃபைன், ஆங்கிலத்தில் ரிஃபைன் என்று நம்ம பார்க்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன? தெளிவு,
தெளிவாக்கு என்று அதற்கு அர்த்தம் சொல்லப்படுகிறது. நீங்கள் உலகத்திலே நம்ம பார்க்கிறோம், நீங்கள் வீட்டில் உபயோகப்படுத்துகிற எண்ணெய், ஆயில், அந்த எண்ணெய்க்கு பல விளம்பரத்தாரர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இது ரீஃபைண்ட் ஆயில் அப்படி என்று விளம்பரப்படுத்துவாங்க. அப்படின்னா என்னன்னா, தெளிவுபடுத்தப்பட்ட ஒரு எண்ணெய், தெளிவாக்கப்பட்ட எண்ணெய். அப்போ நிழல் என்று சொல்லும் பொழுது அது ஒரு மனிதனுக்கு என்ன செய்தான், சிலுவையின் நிழல் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு தெளிவை உண்டு பண்ணுகிறது, தெளிவை உண்டாக்குகிறது. இந்த நாட்களில் மக்கள் அநேக காரியங்களில் கன்ஃபியூஷன், மனக்குழப்பத்தில் இருப்பதை பார்க்க முடியும். இன்றைக்கு மனக்குழப்பத்தில் இல்லாதவர்கள் யாருமே இல்லை. பிள்ளைகளை குறித்தோ, கணவனை குறித்தோ, மனைவியை குறித்தோ, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து, வேலை குறித்தோ, வருமானத்தை குறித்தோ ஏதோ ஒரு குழப்பம் இந்த நாட்களில் எல்லாருக்குள்ளாக இருந்து கொண்டுதான் இருக்கு. மனக்குழப்பம். கடந்த நாட்களில் ஒரு அரசியல் தலைவர் ஒருவர் அவர் இப்படியாக அவர் பேட்டி கொடுத்தார். அவர் பேட்டி கொடுத்ததுல பார்த்த காரியம், அவர் சொன்ன காரியம் என்ன, அரசியல் தலைவர் அல்ல, அரசியல் விமர்சகர் சொன்ன காரியம் என்ன, இந்த நாட்களில் ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் இரவு தூங்க போனால் காலையிலே நாம் சமாதானத்தோடு கூட நாம் எழுந்திருப்போமா, இல்லாவிட்டால் வீட்டுக்கு முன்னாக யார் வந்து நிற்பார்கள் எந்த நேரத்தில் என்று இரவு தூக்கம் இல்லாமல் குழப்பத்திலே, மனக்குழப்பத்திலே நின்று காலை 6 மணி விடிந்து அவர்கள் கதவு திறக்கும் போது யாரும் இல்லை என்று பார்த்தால் அவர்கள் பெருமூச்சு விடுவார்களாம். இன்றைக்கு நாம் தப்பித்து கொண்டோம், இன்றைக்கு யாரும் வரல என்று. நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரியும். இது ஏன் நான் சொல்றேன் தெரியுங்களா? இன்றைக்கு பணம் இருக்கிறவர்களுக்கும் சரி, பணம் இல்லாதவர்களுக்கும் சரி, இன்றைக்கு ஒரு குழப்பத்திற்குள்ளாக, ஒரு கலக்கத்திற்குள்ளாக, மனக்கலக்கத்திற்குள்ளாக இருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு தெளிவு இல்லாமல், இன்றைக்கு ஒரு தெளிவுள்ள ஒரு வாழ்க்கை, தெளிவோடு இன்றைக்கு தங்கள் வாழ்க்கையில கடந்து போகக்கூடாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் போய்கொண்டிருக்கிற நிலையிலே இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு நேராய் சொல்லுகிற காரியம் என்னன்னா, இந்த சிலுவையின் நிழலுக்குள்ளாக வருகிற கர்த்தருடைய பிள்ளை அந்த சிலுவையின் நிழல்ல வந்தா அவங்களுக்கு முதலாவது கிடைக்கிறது என்னன்னா, ஒரு ரீஃபைனை கர்த்தர் அவளுக்கு கொடுக்கிறார், ஒரு தெளிவை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அதற்கு ஒரு வசனத்தை எடுத்து நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். வாசியங்கள் பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். The Gospel according to Luke chapter 23 verses 34. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். இங்கே என் அப்பன் இயேசு சொல்லுகிறார், இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதவர்களாக இருக்கிறார். இன்றைக்கு அநேக சபைகளை 7 வார்த்தைகள் பேசுவாங்க. அதில் இந்த வார்த்தை 2ஆக பிரித்து இன்றைக்கெல்லாம் பேசுவாங்க. நாமும் நம்முடைய சபையில பேசி இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கேட்டதையே நாம் கேட்காமல், இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு புது வெளிப்பாட்டோடு கூட கர்த்தர் சபையோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அது என்ன? வாசித்த அந்த வசனத்தில் நீங்கள் வாசிங்கன்னா, என் அப்பன் சொன்னது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். Take that word, oh my people, let's take this word, let's see this word, what this word says here. இங்க வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று கவனியுங்கள். இங்க வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தைக்கு நேராக உங்களுடைய செவியை கொண்டு வாங்க. இங்க என் அப்பன் இயேசு சொல்லுகிறார், இவர்கள் இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இன்னதென்று செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். நான் சொன்னேன், இன்றைக்கு மனக்குழப்பம், உள்ளத்தில் உண்டாகிற கலக்கம் மனக்குழப்பத்திற்குள்ளாக கொண்டு போகுது. குழப்பம். ஸ்தோத்திரம். அதனால என்ன செய்கிறோம், இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்
என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய சிந்தனைக்கு வருகிற காரியங்கள், நம்முடைய யோசனைக்கு வருகிற காரியங்கள், நம்முடைய மனதில் உண்டாகிற காரியங்கள், நம்முடைய இருதயத்தில் தோன்றுகிற இவைகள் எல்லாம் இந்த நாட்களில் நாம் என்ன செய்கிறோம் என்று அறியாது செய்து கொண்டிருக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். தெளிவில்லை. இங்கே இவர்கள் தெளிவு இல்லாதபடினாலதான், ஒரு தெளிவான ஒரு எண்ணம் இல்லாதபடினாலதான், தெளிவான ஒரு சிந்தை இல்லாதபடினாலதான், தெளிவான ஒரு மனம் இல்லாதபடினாலதான் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவர்கள் செய்த காரியங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். அவங்களுக்கு ஒரு தெளிவு இருந்திருந்ததுன்னா இப்படி ஆண்டவரை ஒரு உபத்திரவத்திற்குள்ளாக கொண்டு போய் செய்வார்களா என்றால் முடியாது, செய்ய முடியாது. உங்களுக்கு உங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க, உங்களை கோபப்படுத்துறாங்க, நீங்க நல்ல தெளிவா இருந்தீங்கன்னா, தெளிவு உள்ளவர்களா இருந்தீங்கன்னா, கோபத்துல நீங்க என்ன செஞ்சிருவீங்க? 2 அடி அடிச்சுட்டு விட்டுருவீங்க. அதே தெளிவு இல்லை நினைச்சீங்களேன், தெளிவா இல்லை நீங்க நினைச்சீங்களேன், கோபத்துக்கு அடியும் விழுகும். அடியோட வாயில என்ன வார்த்தைகள் வருதுன்னு கூட தெரியாது. வாயில என்ன வார்த்தை நம்ம பேசணும்னு நமக்கு தெரியாது. ஆனா தெளிவு இருந்துச்சுன்னா வார்த்தையினால பிள்ளைய நம்ம எதுவும் சொல்லிடக்கூடாது, 2 தட்டு தட்டி அடிச்சு அதை உணர்த்தணும். இதுதான் தெளிவுள்ளவர்கள் செய்வாங்க. தெளிவில்லாதவர்கள் சில நேரங்கள் என்ன செஞ்சிடும்? அவங்க படுத்துக்கிற அந்த கோபம், சரி பிள்ளைகளை விட்டுருங்க, கணவரோ மனைவியோ ஒருவேளை கோபம் உண்டாக்கக்கூடிய அளவிற்கு கொண்டு போனா அவங்களை அடிக்க முடியாது. என்ன செஞ்சிருவாங்க? வார்த்தையினால பேசிடுவாங்க, வார்த்தையினாலே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கோபப்பட்டாலும் என்ன செய்யாதீங்க, ஆமா பாவம் செய்யாதீங்கன்னு எந்த அர்த்தத்தில் அவர் சொன்னாரு? அதுக்கு கீழே அப்படியே வாசிட்டு வந்தீங்கன்னா, கெட்ட வார்த்தைகள் ஒன்று உங்களோட வாயில. இன்றைக்கு எவ்வளோ கெட்ட வார்த்தை, நல்ல வார்த்தை கொஞ்சம் வருது, திட்டுறதில்ல, கெட்ட வார்த்தை. ஸ்தோத்திரம். ஒன்று மனதுக்கு வருது, ஆனால் சொல்லக்கூடாதுன்னு ஆவியானவர் தடுக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப பாருங்க, இந்த இடத்துல அவர்களுக்கு தெளிவு, அந்த ஒரு தெளிவு இல்லாதனாலதான் அவங்க எதோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய மனதுக்கு என்னெல்லாம் அவருக்கு செய்யணுமோ, தன்னுடைய சிந்தனைக்கு வருதெல்லாம் அவருக்கு செய்யறாங்க. தன்னோட மனதுல என்ன தீர்மானிக்கிறாங்களோ அதை அவருக்கு செஞ்சிடணும்னு செய்யறாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறிஞ்சு செய்யல, அறியாது இருக்கிறார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் அறியாத நாம் செய்து கொண்டிருக்கிற காரியங்கள், அறியாது செய்து கொண்டிருக்கிற காரியங்கள், நாம் செய்கிறது இன்னென்று அறியாதவர்களாய் நாம் இருக்கிறபடினாலே அதனால் நமக்கு வருகிற அந்த மனக்குழப்பங்கள், இந்த மனக்குழப்பங்கள் நீங்க நாம் செய்கிறது என்னதென்று நாம் அறிந்து செய்ய, இன்றைக்கு அந்த சிலுவையின் நிழல் நமக்கு என்ன செய்தான்? ரீஃபைன் பண்ணுதான். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு தெளிவு உண்டாக்குதான். புரியுதா நான் பேசுகிறது? உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா? கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ சிலுவையின் நிழல் ஒவ்வொரு கர்த்தரோட பிள்ளைகளுக்கு ரெஸ்ட், ஒரு இளைப்பாறுதல் கொடுக்கிற நிழலா இருக்கு. அந்த இளைப்பாறுதலுக்குள்ளாக, அந்த ரெஸ்டுக்குள்ளாக வருகிற பிள்ளைகளுக்கு முதல் கிடைக்கிற ஒரு அனுபவம் என்னன்னா, அவர்கள் ரிஃபைன் ஆகுறாங்க, தெளிவாகிறாங்க. இன்றைக்கு இந்த தெளிவுக்காக இன்றைக்கு உலகத்தில் மக்கள் எங்கெங்கோ எந்தெந்த இடத்திற்கு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. மனக்குழப்பத்திற்காக யார் யாரிடத்திலும் எங்கெங்கோ போய் நிற்கிறார்கள். நேரம், காலம், மாதம், வருடங்கள் பார்க்காமல் தெளிவுக்காக என்ன செய்யணும், நான் என்ன பண்ணணும், எப்பொழுது பண்ணணும், எந்த நேரம் பண்ணணும், என்ன செய்யணும், அறியணும் சொல்லி இன்றைக்கு உலகம்
தெளிவுக்காக உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் நம் அப்பன் இயேசு ஒரு இடத்தை நமக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்த இடம்தான் சிலுவையின் நிழல். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி உற்சாகமாய் அவரை மகிமைப்படுத்துங்க. பார்க்கலாம், உங்களுக்கும் எனக்கும் ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளாக ஒரு தெளிவு உண்டாக ஒரு ரிஃபைன் உண்டாகும்படி ஏற்படுத்தி கொடுத்த இடம்தான் சிலுவையின் நிழல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவேதான் பக்தன் இப்படி ஒரு பாடலை அவர் பாடுகிறார். பாடுவோமா? ஹல்லேலூயா, பிரைஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திளைப்பாரிடுவே. சிலுவையின், நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி, சாய்ந்திளைப்பாரிடுவே. சிலுவையின் அன்பின் மறைவில், சிலுவையின், பாடுவோம், சிலுவையின் அன்பின், சிலுவையின் இனிய நிழலில் ஆத்துமன்னேசரின் அருகில், ஆத்துமன்னேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திளைப்பாரிடுவே. சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திளைப்பாரிடுவே. இன்பம் சுரந்திடும் பொறிமொழி கேட்டு இன்னல்கள் மறந்திடுவே. இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டு இன்னல்கள் மறந்திடுவே. திருமறை இன்னிசை நாதம் தேனிலும் இனிய வேதம். திருமறை இன்னிசை நாதம் தேனிலும் இனிய வேதம். தரும் எனக்கான சந்தோஷம், தரும் எனக்கான சந்தோஷம், என் இதயத்தின் தோஷம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திளைப்பாரிடுவே. சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திளைப்பாரிடுவே. சிலுவை இனிய சாய்ந்திளைப்பாரிடுவே. சிலுவை மனக்குழப்பங்களுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு தெளிவு உண்டாக்கும்படி, அந்த தெளிவினால் இன்றைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் இந்த பூமியில கர்த்தர் நாம் பெற்று எடுத்து அனுபவிக்கக்கூடிய அவர் தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் இன்றைக்கு குறைவில்லாமல் அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்க அவர் நமக்கு ஏற்படுத்தி தந்த இடம் அந்த சிலுவையின் நிழல். இப்ப இரண்டாவது ஒரு காரியம், இந்த ரெஸ்ட், இந்த இளைப்பாறுதல், இந்த ஆர் என்ற அந்த இரண்டாவது வார்த்தையிலே நாம் பார்க்க போகிறது ரெஃப்ரெஷ். ரெஃப்ரெஷ் அப்படி என்றால் புதுப்பிப்பு என்று சொல்லப்படுகிறது. புதுப்பிப்பு. தேவனுடைய சனமே, இந்த வார்த்தையை நீங்கள் சற்று யோசிச்சு பார்க்கும்போது இன்றைக்கு புதுப்பிக்க வேண்டிய அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. சொல்ல வேண்டுமானால் அநேக காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய காரியங்கள், நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணி கொள்ள வேண்டிய காரியங்கள். இந்த வாகனங்கள் ஓட்டும் போது அந்த ஒரு புது வாகனம் வாங்கினா அட்வைஸ் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இவ்வளோ கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டிட்டீங்கன்னா நீங்கள் சர்வீஸ்க்கு கொடுக்கணும். சர்வீஸ்க்கு நீங்கள் கொடுக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க. அதில் ஒன்று என்ன சொல்லுவாங்கன்னா, அதை ரெஃப்ரெஷ் பண்ணணும், ஆயிலை மாற்றணும், புதுசாக மாற்றணும். போட்டிருக்கிற அந்த ஆயிலே நீங்கள் என்ன செய்ய முடியாது, ஓட்ட. ஏதோ ஒரு தங்களுடைய திராணிக்கு ஒரு செகண்ட் ஹேண்ட் வாங்கினா கூட
ஒரு மெக்கானிக்கை வச்சு வாங்கினா அந்த மெக்கானிக் சொல்கிற அடுத்த வார்த்தை என்னன்னா, அவரோட அட்வைஸு, ஓட்டுங்க, ஆனால் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் என்ன பண்ணிடுங்க, வந்து ஆயிலை மாற்றிடுங்க. ஏன் அதை சொல்கிறாங்க, அந்த அட்வைஸ் ஏன் கொடுக்குறாங்க? போட்ட ஆயிலே ஓட்டிக்கிட்டே இருந்தால் அந்த ஆயில் உள்ள ஃப்ரெஷ்ஷாக ஊற்றின அந்த ஆயில் ஓட்ட ஓட ஓட அது என்ன செய்யும், ஓட்டுகிறவங்களுக்கு அது தெரியும், அந்த அனுபவம் உள்ளவங்களுக்கு தெரியும். அந்த ஆயில் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும், உள்ளுக்குள்ளே நீங்கள் பார்க்கும்போது கருப்பாக இருக்கும், அதில் தூசி படிஞ்சிருக்கும், அழுக்கு படிஞ்சிருக்கும். அப்போ அதை மாற்றணும். அப்படியே விட்டுட்டா பரவாயில்ல, என்னோட சூழ்நிலைக்கு அதை மாற்ற முடியாது, நீங்கள் அப்படியே விட்டீங்கன்னா அது என்ன ஆகும், அந்த ஆயில் இருக்கிற வரைக்கும் அது ஓடும், உங்களை அலர்ட் பண்ணும், உங்களை எச்சரிக்கும். சில வண்டி ஓட்டுகிறவங்களுக்கு தெரியும், சில சிம்டம்ஸ்லாம் காட்டும். சிலர் வண்டி நடுவில் தள்ளுறவங்களாம் பார்த்துருப்போம், பெட்ரோல் இல்லாமல் தள்ளுறது வேற, வண்டி ரிப்பேர் ஆகி தள்ளுறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அது எதனாலனா நமக்கு அதை அலர்ட் பண்ணியும் அதை நம்ம விட்டதுனால பல தடைகள் அந்த வாகனம் நமக்கு, அவ்வளோதான், இதுக்கு மேலே என்னால் முடியாது, முடிஞ்சு அப்படின்றதான் அதனோட அர்த்தம். ஏன்னா அந்த ஆயில் இருக்கிற வரைக்கும் அந்த அழுக்கோ அது தூசியோ அதால முடிஞ்ச அளவுக்கு அது இருக்கிற வரைக்கும் ஓடிச்சு. அதுக்கப்புறம் அது இன்ஜின் பழுதடையும், எல்லாமே மாறும். அப்போ சாதாரண ஒரு நமக்கு பயன்பாட்டிலே நம்மளுக்கு பயன்படக்கூடிய ஒரு வாகனம் மாத்திரம் இல்லைங்க, இன்றைக்கு எந்த ஒரு பொருளை எடுத்தாலுமே எல்லாத்துக்குமே என்ன சொல்றாங்க, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறாங்க. ஒரு வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறோம், அந்த வாஷிங் மிஷினுக்கு எவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, யாராவது நம்ம அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுறோமா, பண்ண நமக்கு முடியுதா? அவங்க சொல்லுவாங்க இது நீங்களே பண்ணிடலாங்க, ஒரு மாதத்துக்கு ஒரு முறை இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அது உள்ளே என்ன ஆகிடும், அந்த டஸ்டெல்லாம் போயிடும், அப்போ ரொம்ப நாள் லைஃப் வரும். அப்படி இல்லைன்னு விட்டுட்டிங்கன்னா சீக்கிரமாகவே என்ன செஞ்சிடும், போயிடும். நிறைய பேருடைய வீட்டில் பழுதடைகிறது எதுதான் அதிகமாக சீக்கிரம், இந்த வாஷிங் மிஷின். ஏன்னா அது நம்மளால் பண்ண தெரியாது, நம்ம பண்ணவும் மாட்டோம், முடியாது. அது என்ன செய்யும், அது உள்ளுக்குள்ளே இருந்து 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 அது ஒரு கட்டத்தில் அது எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்து நமக்கு அதை அலர்ட் பண்ணி அது 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 அதால் முடிஞ்ச அளவுக்கு போட்டு நின்றுடும். அப்புறம் நம்ம கூப்பிட்டு பார்க்கும்போது அவன் நமக்கு என்ன அட்வைஸ் கொடுத்தானோ அதுதான் அவன் வந்து என்ன செய்வான், நமக்கு முன்னாடி எடுத்து செய்வான். அவன் செய்யும் போது அவன் காட்டுவான், பாருங்க இதில், அதுக்குள்ளே பார்த்தா அவ்வளோ கருப்பாக இருக்கும். அப்போ அதை நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்கு, எந்த ஒரு பொருளும் உலகத்திலே நாம் அனுபவிக்கிற நாம் பயன்படுத்துகிற எந்த ஒரு பொருளும் ஒரு ரெஃப்ரெஷ் தேவைப்படுது அப்படின்னா, சரி இன்றைக்கு நம்ம காலையில் நம்ம நல்ல பாத் எடுத்துட்டு வெளியே போகிறோம், வீட்டுக்கு வந்தோடனே நம்ம அப்படியே இருக்கிறோமா, இல்லை. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம என்ன செய்கிறோம், கொஞ்சம் நம்ம ரெஃப்ரெஷ் பாத் பண்ணுறோமோ இல்லையோ, ஏன்னா அதுக்கு நம்ம மாலையிலையோ இரவோ நம்ம குளிப்போம். ஆனால் வந்த உடனே நம்ம என்ன செய்வோம், சிலர் அந்த முகத்தில் தண்ணியாவது எடுத்து என்ன செய்வோம், முகத்தை கழுவோம். ஏன், வெளியே நம்ம போயிட்டு வந்திருக்கிறோம், வெளியே இருந்து தானே அந்த தூசி அழுக்குகள் நம்முடைய முகத்துல இருக்கும். அப்போ நம்ம ஒரு ரெஃப்ரெஷ் என்ன பண்றோம். அதே தான் இன்றைக்கு இந்த காலையில கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார். இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், சரீர பிரகாரமான வாழ்க்கையா இருக்கட்டும், இன்றைக்கு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. மாம்ச வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில, மாம்சத்தின் கிரியைகள் என்று வேதம் சொல்லுகிறது, ஆவிக்குரிய காரியங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்ப ஆவிக்குரிய காரியங்களை ஒரு பக்கமும் மாம்சத்தின் கிரியைகளை ஒரு பக்கம் நீங்க வச்சு, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை இது ரெண்டுத்திற்குள்ளாக எப்படி இருக்கு அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இது ரெண்டுத்திற்குமே என்ன தேவைப்படுதுன்னா, ஒரு ரெஃப்ரெஷ் தேவைப்படுது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு அதற்கு ஒரு புதுப்பிப்பு தேவையா இருக்கு. இன்றைக்கு ஒரு புதுப்பிப்பு நமக்குள்ளாக உண்டாச்சுன்னா, ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதங்களையும் பூமிக்குரிய மாம்சத்தின் சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மளை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவருங்க, அதுல எந்த ஒரு மாற்று. நமக்காக தம் ஜீவனை கொடுத்து ரத்தத்தை கொடுத்தவருக்கு இந்த உலகத்தில் நீங்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்க அவருக்கு முடியாதா சொல்லுங்க? அதுதான் அவருக்கு பெரிய ஒரு விஷயமே. என் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும், என் பிள்ளைங்க சமாதானமா இருக்கணும், என் பிள்ளைங்க மகிழ்ச்சியா இருக்கணும்ன்றதுதான் இந்த உலகத்துல அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு காரியம்.
ஏன் அப்ப நம்மளை அவர் ஆசீர்வதிக்க மாட்டாரா? அப்ப இன்றைக்கு ஏன் அவர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியல? ஆசீர்வாதத்திற்கு தடையா இருக்கிற காரியம் என்ன? ஏதோ ஒன்று நம்முடைய வாழ்க்கையில புதுப்பிக்கப்பட வேண்டியதா இருக்கு. Oh my people, those who are listening this word of God, கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, இந்த வேளையில என் அப்பன் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் பாடு மரணத்தை தியானித்துக் கொண்டிருக்கிற உங்களோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன, இந்த நாட்களில், இந்த கடைசி நாட்களில் உங்களை நீங்கள் புதுப்பிக்க வேண்டிய காரியம் இருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, மாம்சத்தின் வாழ்க்கையிலும் நீங்கள் புதுப்பிக்க வேண்டியதா இருக்கு. இப்ப அதற்குள்ள நாங்க விளக்கமா போனா நமக்கு நேரம் முடிஞ்சிடும். ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது, ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வரங்கள், தாளந்துகள், கிருபா வரங்கள், ஆசீர்வாதங்கள், நன்மைகள், கனிகள், இவை எல்லாவற்றையும் நாம் புதுப்பிக்க வேண்டியதா இருக்கு. மாம்சத்தின் காரியங்கள் என்று சொல்வது, மாம்சத்தின் கிரியிலே நாம் வாழுகிற இந்த நாட்களில் நமக்குள்ளாக மாம்சத்தில் உண்டாகிற ஒவ்வொரு விஷயங்களிலும் இன்றைக்கு நாம் புதுப்பிக்க வேண்டியதா இருக்கு. அதற்கு ஒரு வசனத்தை நான் காட்ட விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாசிப்போமா? இங்க ஆண்டவர் எப்படியாய் ஒரு காரியத்தை, ஒரு குடும்பத்தை அவர் புதுப்பிக்கிறார் என்று நான் காட்டுகிறேன். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 27 வரைக்கும். The Gospel according to John chapter 19 verses 25 to 27. அங்கே நாம் வாசிக்கிறோம், இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயை அருகே நின்று தமக்கு அன்பாய் இருந்த சீஷனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றால். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இங்கே ஒரு உறவு புதுப்பிக்கப்படுகிறதை நாம் பார்க்கப்படுகிறோம். ஒரு குடும்பத்தை கர்த்தர் இணைக்கிறார். தனித்தனியே நின்று கொண்டிருந்தவர்களை இங்கே கர்த்தர் இணைக்கிறார். யோவான் மற்றும் என் அப்பன் இயேசு கிறிஸ்துனுடைய தாயாகிய மரியாள். என் அப்பன் இயேசு கிறிஸ்து தன் தாய்க்கு ஒரு அருமையான ஒரு பிள்ளை. வேதத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். நீதிமொழிகளில் வாசித்தீர்கள் என்றால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தன் தாய்க்கு ஒரே பிள்ளையாய், பிள்ளையுமானவன், பிரியமான பிள்ளையுமானவன் என்று அங்கே தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிற வார்த்தை. அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், மரியாளுக்கு என் அப்பன் இயேசு கிறிஸ்து ஒரு அன்பான ஒரு மகன், பிரியமான ஒரு மகன். என்னென்றால் மூத்த மகன் என்று சொல்லும் பொழுது எல்லா குடும்பத்துல தாய்க்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு அங்கீகாரம் இருக்கும் அந்த இடத்துல. அப்ப அப்படியா என் அப்பன் இயேசு கிறிஸ்து தன் தாயின் மேல் அவர் அன்பு கொண்டவராகவும், தாயும் தன் 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 மகன் மேல் அன்பு கொண்டவராக இருந்த ஒரு சூழ்நிலை இப்பொழுது பிரிந்து போகக்கூடிய ஒரு நிலை வருகிறது. இனி என் தாயை கவனிக்க வேண்டிய யார்? தன் தாயை நாம் இப்படியே விட்டுட்டு போக கூடாது. தன் தாயை இருந்த வண்ணமாக விட்டுட்டு போக கூடாது. இருக்கிற நிலையிலே நான் போகக்கூடாது. என் தாய்க்கு நான் செய்ய வேண்டியதை நான் செய்ய வேண்டும். என் தாயை சரியாக ஒரு இடத்துல நான் கொடுக்க வேண்டும். என் தாயை சரியாக ஒருத்தர் இடத்துல பத்திரமாய் கொடுக்க வேண்டும் என்று அந்த சிலுவையில் தொங்கும் போதும் என் அப்பன் இயேசு அந்த குடும்பத்தினுடைய அந்த உறவை அவர் நினைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். சரீரத்தில் எவ்வளவு வேதனை, சரீரத்தில் கஷ்டம், சொல்ல முடியாத வழி, இது நடுவிலும் குடும்பத்தின் மேல், குடும்பத்தின் உறவு மேல் என் ஆண்டவருக்கு இருக்கிறதான நினைவு. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தை குறித்த காரியங்கள் ஒரு இன்ட்ரோவான ஒரு ஹைலைட் உங்களுக்கு நான் வைக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அழகான குடும்பம், கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற அருமையான குடும்பம். இந்த குடும்பத்தின் உறவுகளை நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்க வேண்டும், மனைவி கணவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும், பெற்றோர் பிள்ளைகளுக்கு உண்மையாக இருக்க வேண்டும், பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையாக இருக்க வேண்டும். இந்த கடைசி காலங்களில் உங்களோட உறவு எப்படிப்பட்டதா இருக்கு? இங்கே என் ஆண்டவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் தன் தாயை பார்க்கலாம். இப்படியே நான் விட்டு போவது அது நல்லதல்ல. அங்கே நம்ம பார்க்கிறோம், யோவானை பார்த்து அதோ உன் தாய் என்று, தாயை பார்த்து அதோ உன் மகன் என்று ஒரு உறவை ஏற்படுத்தி புதுப்பிக்கிறார். மேக்கிங் நியூ ரிலேஷன்ஷிப், ஒரு புதிய ஒரு உறவை ஏற்படுத்துகிறார், ஒரு புதுப்பிப்பு.
பிரிந்திருக்கிற தனித்தனியே இருக்கிற ஒரு காரியத்தை திரும்ப புதுப்பிக்கிறார். மேக்கிங் நியூ கிரியேஷன். இந்த வாழ்க்கையில தேவனோட சொன்ன இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோட வாழ்க்கையில, நம்மளோட வாழ்க்கையில ஒரு புதுப்பிப்பு அவசியமா இருக்கு. உங்களோட வாழ்க்கையில ஒரு புதுப்பிப்பு தேவையா இருக்கு. இன்றைக்கு எந்தெந்த காரியங்களில் ஒரு புதுப்பிப்பு தேவையா இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பாருங்க. நீங்கள் சிந்திக்கும் போது உங்களுக்கு தெரியும், நீங்கள் நினைக்கும் போது உங்களுக்கே தெரியும் எந்த காரியங்கள் இன்றைக்கு ஒரு புதுப்பிப்பு உங்களுக்கு அவசியமா இருக்கு. என் ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே அந்த ஒரு காரியத்தை செய்தார். ஆகவேதான் சிலுவையின் நிழல் நமக்கு எதை கொடுக்குதுன்னா ஒரு ரெஃப்ரெஷ், ஒரு புதுப்பிப்பை நமக்கு கொடுக்குது. ஒரு பாதுகாப்பாக வரணும், ஒரு பாதுகாப்புன்னு சொல்லி தஞ்சம் அடைகிற, ஒரு இளைப்பாறுதலுக்காக தஞ்சம் அடைகிற அந்த சிலுவையின் நிழல்ல வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தருகிறது என்ன? ஒரு ரெஃப்ரெஷ். இருளா இருக்கிற உங்களோட வாழ்க்கை, கருகி இருக்கிற உங்களோட வாழ்க்கை, வெறுமையா இருக்கிற உங்களோட வாழ்க்கை, இன்றைக்கு என் தேவனாகிய கர்த்தர் வாண்ட் டு மேக் நியூ கிரியேஷன், புதுப்பிக்க அவர் விரும்புகிறார். நீங்கள் தனித்து இருக்கிறது கர்த்தருக்கு விருப்பம் அல்ல. நீங்கள் தனிமையா இருப்பது கர்த்தருக்கு விருப்பம் அல்ல. தேவனோடு கூட இருக்க இந்த நாட்களில் கர்த்தர் விரும்புகிறார். தேவனோடு கூட இருக்கிற ஒரு அனுபவம். நேரம் இல்லை, நான் முடிக்க போகிறேன். ஆகவே ஒரு புதுப்பிப்பு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அந்த சிலுவையின் நிழல் மூலமாக நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாட்களில் உங்களுடைய காரியங்கள் பொருளாதாரமாக இருக்கட்டும், பொருளாதார காரியத்தில் இன்றைக்கு நீங்கள் அதை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியலையா? இன்றைக்கு அந்த சிலுவையின் நிழல்ல வாங்க. ஆண்டவர் உங்களை புதுப்பிக்கும் போது அந்த நுணுக்கங்களை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு தெரியலையா? பணம் பரிமாற்றம் உங்களுக்கு எப்படின்னு தெரியலையா? அந்த சிலுவையின் நிழலுக்குள்ளாக வந்து பாருங்க. அவர் உங்களை புதுப்பிக்கும் போது அதை நீங்கள் எப்படி அந்த பணம் பரிமாற்றம் செய்ய வேண்டும் என்கிற விஷயத்தை அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இது போல இந்த நாட்களில் எந்தெந்த காரியங்களை இன்றைக்கு உங்களை புதுப்பிக்க வேண்டுமோ, இன்றைக்கு அந்த சிலுவையின் நிழலுக்குள்ளாய் நீங்கள் வரும் பொழுது என் ஆண்டவர் உங்களுக்கு அவர் உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு புதுப்பிப்பு, ஒரு ரெஃப்ரெஷ் உங்களுக்கு தேவையா இருக்கு. பெற்ற அந்த அபிஷேகம் போதும் என்று இன்றைக்கு அந்த அபிஷேகத்தில் நிற்கிறீங்களா? இல்ல, அந்த அபிஷேகம் இன்றைக்கு உங்களுக்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். நீங்கள் பெற்ற தாளந்தை வச்சு அந்த தாளந்த அளவில் இருக்கிறீங்களா? இல்ல, இன்றைக்கு நீங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அந்த தாளந்து 100 மடங்காய் மாறும்படி இன்றைக்கு நீங்கள் கண்ணி கொடுக்கிற அந்த ஒரு அனுபவத்தில் இருக்கிறீங்களா? இல்ல, இன்றைக்கு நீங்கள் புதுப்பிக்க வேண்டும். அந்த கண்ணி மாற வேண்டும், பெருக்க வேண்டும் என்று இப்படியாக இன்றைக்கு நீங்கள் புதுப்பிக்க வேண்டிய காரியத்திலே மாம்சத்தின் கிரியைகளிலும் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பாடுவோமா இந்த ஒரு பாடலை? இன்றைக்கு ஒரு ரெஃப்ரெஷ் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, glory to God. சேர்ந்து நம்ம பாடுவோமா? இன்றைக்கு அந்த ஒரு காரியத்தை, புதுப்பிக்கக்கூடிய ஒரு காரியத்தை இன்றைக்கு அவர் நமக்கு தர இருக்கிறார். இன்றைக்கு வாழ்க்கையில பாரமா, இன்றைக்கு சுமையா, இன்றைக்கு எதை நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கிறீங்க? இன்றைக்கு எதை நீங்கள் பாரமாய் நீங்கள் வைத்துக்கொண்டு இதிலே உங்களுடைய வாழ்க்கை போய்கொண்டு, என்னோட வாழ்க்கை இதிலே போய்கொண்டிருக்கேன் இல்லை, இன்றைக்கு எந்த பாரம், என்ன சுமை, எதையெல்லாம் இன்றைக்கு நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கிறீங்களோ இன்றைக்கு அந்த சிலுவையின் நிழல்ல வாங்க. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு ரெஃப்ரெஷ் கொடுக்கிறாரு. அந்த ரெஃப்ரெஷ்ல நீங்க புதுப்பிக்கப்படுகிறீங்க. பாடுவோமா? ஹல்லேலூயா. பாவ பார சுமையாதால் சோர்ந்து தளர்ந்ததென் ஜீவியமே, பாவ பார சுமையாதால் சோர்ந்து தளர்ந்ததென் ஜீவியமே, சிலுவையின் அண்டை வந்ததினா சிறந்த சந்தோஷம் கண்டதினா, சிலுவையின் அண்டை வந்ததினா சிறந்த சந்தோஷம் கண்டதினா, இளைப்பாடையாது மெல்லோகம், இளைப்பாடையாது மெல்லோகம், பூவன் பறந்தே வேகம், சிலுவாயின் நிழல் அனுதினம். பாடுவோமா? சாய்ந்து இளைப்பாறிடுவே. என் அப்பன் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே அவர் மரித்தது நிமித்தம், அதில் தம்மை அவர் ஒப்பு கொடுத்தது நிமித்தம், அந்த சிலுவையின் நிழலினால் நமக்கு உண்டான இரண்டாவது ஒரு காரியம், ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அவர் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டை அவர் கொடுக்கிறார், ரெஃப்ரெஷ்ஷை கொடுக்கிறார். மூன்றாவதாக நாம் இறுதியாக நம்ம பார்க்க போகிற காரியம்,
ரெஸ்ட், ஒரு இளைப்பாறுதல். இந்த ஆர் என்கிற அந்த வார்த்தையில் மூன்றாவது ரெஃபார்ம் என்று சொல்லப்படுகிறது. ரெஃபார்ம், ரெஃபார்ம் என்றால் சீர்திருத்தம், இல்லாவிட்டால் சீரமைப்பு, மறு அமைப்பு, சீரமைப்பு, சீர்திருத்தம். இதில் நான் எடுத்துக்கொள்ளுகிறது சீர்திருத்தம் என்ற அந்த வார்த்தை எனக்கு பிடிச்சிருக்கு. சீர்திருத்தம், திருத்தம், கரெக்ட்னஸ், திருத்தம். ரெஃபார்ம், ஆங்கிலத்தில் ரெஃபார்ம் என்று சொல்லப்படுகிறது. சிலுவின் நிழலில் வருகிற பிள்ளைகளுக்கு மூன்றாவது கிடைக்கிற ஒரு இளைப்பாறுதல்ல, ரெஸ்ட்ல அவர்களுக்கு உண்டாகிற காரியம் என்னன்னா ஒரு சீர்திருத்தம். இன்றைக்கு பூமி இல்லை என்றால் இன்றைக்கு உலகம், இன்றைக்கு சமுதாயம் போய்கொண்டிருக்கிற போக்கு சீர் அழிந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய கண்கள் காணணும், அதை பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாள் நம்முடைய செய்தித்தாள்கள் இல்லாவிட்டால் தொலைக்காட்சியிலோ நாம் அதை பார்க்கிறோம். சீர் அழிவான காரியங்கள், சீர் அழிந்து கொண்டிருக்கிற விஷயங்கள் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நல்ல ஒரு விஷயங்கள், நல்ல காரியங்கள் இந்த நாட்களில் நம்முடைய காதுகளுக்குள்ளாக வருகிறது அரிதா இருக்கு. தெரியுதானே? இன்றைக்கு நம்முடைய காதுகளில் ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியத்தை கேட்கிறது அரிதா இருக்கு. ரொம்ப ஃபியூ தான், ரொம்ப ஃபியூ தான் கேட்கிறோம். ஆனால் அதிகமாக நம்ம காதுகளில் வருது தீமையான காரியங்கள், அழிவுக்கு நேராய் நம்மளை கொண்டு போகிற காரியங்கள், நம்மை அழிவுக்கு நேராய் கொண்டு போய் நிறுத்த போகிற காரியங்களை தான் இந்த நாட்கள் காதுகள் கேட்குது, வாய் பேசுகிறது. சீர்திருத்தம் இன்றைக்கு இந்த நாட்களில் சமுதாயத்திற்கு தேவை. ஒரு காலங்களில் மார்ட்டின் லூதர் கிங் என்கிற ஒரு மனுஷன் எழும்பினான் சீர்திருத்தத்திற்காக. சபையில ஒரு சீர்திருத்தம் இல்லாத சீர்குலைந்து போன ஒரு சூழ்நிலை கண்ட மார்ட்டின் லூதர் கிங் சபைகளில் ஒரு சீர்திருத்தம் வேண்டும் என்று அவர் ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார், ரெஃபார்மேஷனை கொண்டு வந்தார். அதற்கு பிறகு உண்டானதுதான் புரொட்டஸ்டன்ட், அதற்கு பிறகு வந்ததுதான் பெண்டேகாஸ்டல், அதற்கு பிறகு அப்படியே பிரிந்து வந்த காரியங்கள் தான். புரொட்டஸ்டன்ட் உண்டாக காரணமாக இருந்தவர் மார்ட்டின் லூதர் கிங். அப்போ ஒரு ரெஃபார்ம், ஒரு சீர்திருத்தம் அந்நாட்களில் மார்ட்டின் லூதர் கிங் வாழ்ந்த காலங்களில் இருந்தது. என் அப்பன் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்களிலும் ஒரு ரெஃபார்ம் தேவைப்பட்டது. அவர் இருந்த காலங்களிலும் அவருடைய ஊழியத்தின் போதனைகள், அவருடைய சத்தியங்கள், அவருடைய பிரசங்கங்கள் எல்லாம் கேட்டீங்கன்னா ஒரு ரெஃபார்மேஷன், ஒரு சீர்திருத்தத்திற்கான வார்த்தைகள் தான் அவருடைய வாயில இருந்தது. ஒவ்வொருடைய காலகட்டத்திலும் என் தேவனாகிய கர்த்தர் ஒரு ரெஃபார்மேஷனை கொண்டு வந்தார். மார்ட்டின் லூதர் கிங் அவருடைய காலங்களில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் சபையில உண்டானது, ஒரு பெரிய ஒரு சீர்திருத்தம் சபையில உண்டானது. இன்றைக்கு அந்த ஒரு சீர்திருத்தம் திரும்பவும் இன்றைக்கு சபைக்கும் சரி சமுதாயத்திற்கும் சரி இன்றைக்கு தேவையான ஒன்றாய் வந்துவிட்டது. அப்படி ஒரு நிலைக்கு இன்றைக்கு சமுதாயம், சபை இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஒரு சீர்திருத்தம் தேவையாயிருக்கு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு இடர்ல செய்கிற காரியங்கள், கொடிய இடரலான காரியங்கள் இன்றைக்கு உலகத்திலே, சமுதாயத்திலே, ஏன் இன்றைக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்திலே உண்டாகி, சபையில அதை இன்றைக்கு உண்டாகி இன்றைக்கு பிளவுபட பண்ணுகிற காரியங்களை நாம் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். சீர்திருத்தம் தேவையாயிருக்கு. இன்றைக்கு வியாகுலப்படக்கூடிய காரியங்கள், வியாகுலப்பட செய்யக்கூடிய காரியங்கள் இன்றைக்கு சபையிலே, குடும்பங்களிலே, சமுதாயத்தில் இன்றைக்கு உண்டாகி கொண்டிருக்கிறது. அது எங்கே கொண்டு போய் நிறுத்தும் என்றால் அது அழிவு, அது அழிவு. இன்றைக்கு அது தெரியாத ஜனங்கள் இன்றைக்கு சீர்கேடான காரியங்களை இன்றைக்கு உலகத்திலே நாம் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சில காரியங்களை ஆவியானவர் என்னோட வாயில வார்த்தையை தடுக்கிறார். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். தேவனுடைய சனமே, சீர்குலைக்கிற காரியங்கள்,
இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது முடிவு என்னன்னா, அந்த முடிவு அழிவு. சீர்குலைக்கிற எந்த காரியமும் இன்றைக்கு சீர்திருந்த வேண்டும். சீர்திருத்தம் தேவையாய், ஒரு ரெஃபார்மேஷன் தேவையாய், ஒரு ரெஃபார்ம் நமக்குள்ளாக வந்துருச்சுன்னா, ஒரு திருத்தம், ஒரு சீர்திருத்தம் நமக்கு நம்மளோட வாழ்க்கையில வந்துருச்சுன்னா, தேவனுடைய ஜனமே, நான் சொல்லுவேன், நிச்சயமாய் சொல்லுவேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதத்தும் உலகத்திலே மற்றவர்கள் யாருக்கு கிடைக்காத ஒரு மகிமையான ஆசீர்வாதமாய் அது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்கிறதுல சந்தேகமே இல்லை, சந்தேகமே கிடையாது. இந்த நாட்களில் நாம் சிந்திக்க வேண்டியது, ஒரு ரெஃபார்ம் நம்மளுக்கு தேவையாயிருக்கு, ஒரு ரெஃபார்ம், ஒரு சீர்திருத்தம் தேவையாயிருக்கு. இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்திலே, சமுதாயத்திலே, சபையிலே சீர்குலைக்கிற காரியங்கள், சீர் அளிக்கிற காரியங்கள் என்ன? பிசாசானவன் மூலமாக, சாத்தான் மூலமாக இன்றைக்கு சீர்குலைத்து கொண்டிருக்கிறான், சீர்குலைத்து கொண்டிருக்கிறான். இதற்கு வயது வரம்பு அவன் பார்க்கிறதே கிடையாது. சீர்குலைத்து கொண்டிருக்கிறான், சபையை சீர்குலைக்கிறான். சபையை சீர்குலைக்க வேண்டும் என்று, சமுதாயத்தை சீர்குலைக்க வேண்டும் என்று, குடும்பங்களை சீர்குலைக்க வேண்டும் என்று, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை சீர்குலைக்க வேண்டும் என்று இன்றைக்கு பிசாசானவன் தந்திரமாய், அது அழிவு, அழிவு. இன்றைக்கு அநேகருடைய மக்கள், அநேகருடைய வாழ்க்கை இன்றைக்கு அழிவுக்கு நேராய் போய்கொண்டிருக்கிறது. வேதத்தில் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்ட விரும்புகிறேன். ஒரு சீர்திருத்தத்திற்கு நேராக போன ஒரு மனுஷனை குறித்து நான் உங்களுக்கு காட்டுகிறேன். அவன் எப்படி தன்னை திருத்துகிறான் என்று அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30 கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா சுவிசேஷம், மன்னிச்சு கொள்ளுங்க, லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலிருந்து 43ஆம் வசனம். சில நிமிடங்களில் நான் முடிக்க போகிறேன். இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு காட்டி, அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையோ? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளின் தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வார்த்தைகளை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இங்க 2 மனுஷர்கள் என் அப்பன் இயேசுவுக்கு 2 பக்கமாக, வலது பக்கம் இடது பக்கமாக அவர்கள் தொங்கும் போது இருவரும் பேசிக் கொள்ளுகிறார்கள். ஒருவன் இயேசுவை பார்த்து சொல்லும் பொழுது அதை கேட்ட இன்னொருவன் அவனை பார்த்து சொன்ன காரியத்தை தான் நாம் இந்த இடத்துல கேட்டோம். மிக அழகா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறான். அந்த 41ஆம் வசனத்துல வாசிச்சோம், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். இங்கேயே அவன் தன்னுடைய காரியத்தை திருத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். அவனுடைய சீர்திருத்தம் அங்கே வருகிறதை நம்ம பார்க்கிறோம். அவனும் கூட சேர்ந்து சொல்லியிருக்கலாம், அவன் சொன்னதுக்கு ஆமா போட்டிருக்கலாம், அவன் சொன்னதுக்கு அப்படியான்னு கேட்டிருக்கலாம், அவன் சொன்னதுக்கு ஆமா இல்ல கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவன் சொன்னது என்னன்னா, அப்படி மாற்றி சொல்லுகிறான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். அவன் சொல்றான், நம்ம என்ன செஞ்சோமோ அதுக்கு நம்ம அனுபவிக்கிறோம். இந்த நாட்களை சீர்குலைக்கிற பிசாசுக்கு என் அப்பன் இயேசு ஒரு முடிவை வைத்திருக்கிறார். அவன் எதை இந்த நாட்களை சீர்குலைக்கணும்னு நினைச்சு பிசாசானவன் சாத்தான் செய்து கொண்டிருக்கிறானோ அதை எல்லாம் ஆண்டவர் ஒரு முடிவுக்கு நேராக வைத்திருக்கிறார். அக்கினி என்று ஒன்றை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதில் அவனும் அவனுடைய தூதர்களும் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அவன் இன்றைக்கு யாரை எடுத்து பயன்படுத்தி இன்றைக்கு சீர்குலைத்து கொண்டிருக்கிறானோ, சீர் அழித்து கொண்டிருக்கிறானோ, இன்றைக்கு அவர்களுடைய முடிவு அழிவுக்கு நேராய் போகுமோ, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படியா இருக்குமானா, அந்த சிலுவையின் நிழலுக்கு நேராய் வரும் பொழுது என் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு இளைப்பாறுதல், அந்த ரெஸ்டுக்குள்ளாக கிடைக்கிற ஒரு 3வது ஒரு ரெஃபார்ம்,
சீர்திருத்தத்தை ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுக்கிறார். சீரமைக்கும்படி இங்க ஒரு சான்ஸ் அவனுக்கு கிடைக்குது. அவன் சொல்றான் இப்படி, இவரோ தகாத ஒன்றை நடிப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டான். அவனை கடிந்து கொள்ளும் போதே அவனுடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்படுகிறது. ஏனென்றால் அந்த இடத்துல அவன் தன்னை திருத்தி கொண்டான். அந்த இடத்துல தன்னுடைய சீர்திருத்தத்திற்குள்ளாய் வந்து விட்டான். எத்தனை பேரை அவன் அழித்தானோ எனக்கு தெரியாது. அவனுடைய குற்றம் என்ன என்று நமக்கு தெரியாது. அவன் என்ன தவறு செய்தான் என்று நமக்கு தெரியாது. அவன் என்ன பண்ணினான் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அந்த சிலுவையிலே தொங்கும் பொழுது மற்றொருவனை அவன் கண்டிக்கும் போது அவன் தன்னை திருத்தி கொண்டான். தன்னுடைய குற்றம் என்ன என்பதை அவன் வெளிப்படுத்தி அதை தன்னை நியாயப்படுத்தி அவன் தன்னை திருத்தி கொண்டான். சீர்திருத்தம் அவனுடைய வாழ்க்கையில் உண்டானது. நடந்தது என்ன? என் அப்பன் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறான், இன்றைக்கு நீ என்னோடு கூட எங்க இருப்பாய்? அந்த இளைப்பாறுதல், அந்த ரெஸ்ட்ல நீ என்னோடு கூட இருப்ப. தேவனோட சொன்னமே, இன்றைக்கு அந்த ஒரு சீர்திருத்தம் இன்றைக்கு நமக்கு வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் ஒரு சீர்திருத்தம், சபையில் ஒரு சீர்திருத்தம். சீர்திருத்தத்திற்காக சபையார் நாம் ஒன்று சேர வேண்டும். சீர்குலைப்பதற்கல்ல, சீர்திருத்தத்திற்கு நாம் ஒன்று சேர வேண்டும். நம்முடைய குடும்பம் சீர்திருத்தப்பட ஒன்று சேர வேண்டும். குடும்பத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா டைவர்ஷன் இருக்கும். அம்மாவை மாட்டி விடுறதுக்கு அது நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்துட்டு இருக்கும் சில பிள்ளைங்க. சில நேரங்களில் அப்பாவை மாட்டி விடுறதுக்கு சில பிள்ளைகள் இப்படியெல்லாம் பிரிவை வச்சிருப்பாங்க. எப்பவுமே கணவன் மனைவிக்குள்ள ஒரு கடுப்பு, ஒரு டென்ஷன், ஒரு கோபம். பிள்ளைங்களை அதை நல்லா அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மாட்டி விடு. இப்படியெல்லாம் குடும்பங்கள் இதெல்லாம் சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டியது. தேவனோட சொன்னமே, இன்றைக்கு சமுதாயம் சீர்திருத்தப்பட வேண்டும். இன்றைக்கு கர்த்தரோட ஆவியானவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மளோட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு சீர்திருத்தம், ஒரு ரெஃபார்ம். அதுதான் என் அப்பன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கின போது அவர் தொங்கினது நிமித்தம் அந்த சிலுவையின் நிழல் உண்டானதுல அந்த நிழலில் கிடைத்த மூன்றாவது ஒரு அனுபவம், நமக்கு கிடைக்கிற ஒரு அனுபவம் ரெஃபார்ம். தேவனோட சொன்னமே, இன்றைக்கு என் அப்பன் இயேசுடைய சிலுவையின் மரணத்தை தியானித்துக் கொண்டிருக்கிற நம்மளோட வாழ்க்கையில இது மூன்றையும் இன்றைக்கு கர்த்தரோட ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையை நமக்கு கொடுத்து நம்மளை சமாதானத்தோடு ஆசீர்வாதத்தோடு கூட கர்த்தர் நம்மளை அனுப்ப அவர் நம்மோடு கூட பேசுகிறார். அப்ப சிலுவையின் நிழல் நமக்கு கொடுக்கிற முதல் காரியம் என்னன்னா ரிஃபைன், ரெண்டாவது ரெஃப்ரெஷ், மூன்றாவது ரெஃபார்ம். முதலாவது தெளிவு, இரண்டாவது புதுப்பிப்பு, மூன்றாவது சீரமைப்பு. எழுந்து நிற்போமா? கர்த்தரோட சமூகத்துல கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சே இயேசுவை சார்ந்து நிற்பே. ஆஹா, எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன் இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவனியில் வியாகுலம் வந்தார், அவரையே நான் அண்டிக் கொண்டால் பாடுவோம். அவனியில் வியாகுலம் வந்தார், அவரையே நான் அண்டிக் கொண்டார். அலை மிக மோதிடும் அண்ணா, அலை மிக மோதிடும் அண்ணா, ஆறுதல் அளிப்பதை சொன்னார். சிலுவையின் நிழலில் பாடுவோம். சிலுவையின் நிழலில் பாடிடுவே. சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் பாடுங்க. சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் சொல்லுவோம். சிலுவையின் அன்பின் மறைவில், சிலுவையின் இனிய நிழலில் திரும்ப. சிலுவையின் அன்பின் மறைவில், சிலுவையின் இனிய நிழலில் ஆத்துமனேஸ்வரின் அருகில், ஆத்துமனேஸ்வரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலைப்பாடிடுவே. ஆஹா, சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலைப்பாடிடுவே. அவர் தம்முடைய வார்த்தையை கொடுத்து இந்த வேளையில் அவர் கேட்கிறார், நீ என்ன நேசிக்கிறாயா?
என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின் அந்த கல்வாரி சிலுவை நிழலை உணர்ந்து கல்வாரி காட்சியை கண்ட பின் சொல்லுவோம், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கின்றேன் நான். சொல்லுவோமா? உம்மை நேசிக்கிறேன். சிலுவை நிழலில் வந்த தேவச்சனமே,